ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு என்ன பண்றாரு பாருங்க, பிசினஸ்ல இவருக்கு 1 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, தம்பி பிசினஸை டெவலப் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு இந்த பணத்தை கொடுக்கலான்னு இருக்குன்னு சொல்றாரு. எதுக்காக அவனுக்கு கொடுக்குற, பாதி சொத்தை பிரிச்சு ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, போன வருஷம் மட்டும் நீ அவனுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்கன்னு சொல்றாரு. இருக்கட்டும்பா, அவன் என் தம்பி தானே, அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே சொல்றாரு. அப்படியா, சரி ஓகே, அப்ப நான் சொல்றதை செய்ய, அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுன்னு சொல்றாரு. சரி ஓகேப்பா, நீங்க சொல்றதை செய்யறேன்னு சொல்றாரு. அடுத்த நாளே தம்பியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்ச நாளாவே எனக்கு பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு. எம்ப்ளாயி யாருக்கும் இன்னும் சேலரி போடல, ஒரு 50 லட்சம் மட்டும் கொடு, நான் உனக்கு 3 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. என்கிட்ட ஏது பணம், அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. உடனே அவருடைய அப்பா, ஏண்டா அண்ணன் உனக்கு எத்தனை தடவை கொடுத்து உதவி இருக்கா, அவனுக்கு ஒரு தடவை உன்னால உதவ முடியாதான்னு கேட்கிறாரு. என்னாலலாம் முடியாது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, உனக்கு பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு பையிலேருந்து 500 ரூபாய் எடுத்து இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை கையில் எடுத்து அவருடைய அண்ணன், இந்த 500 ரூபாயில ஒன்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்த அப்பாவுக்கு நன்றி சொல்றாரு. அவருடைய அப்பா, முதல்ல எஞ்சி நீ வெளியே போடான்னு சொல்லி சின்ன பையனை வீட்டை விட்டு அனுப்புறாரு.